உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மதுரை மத்திய தொகுதியில் ஜெயிக்க முடியாது என்பதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன எம்ஜிஆரா என்று அத்தொகுதியில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் திமுக கூட்டணியில் பில்டிங் மட்டும்தான் ஸ்ட்ராங் என்றும் பேஸ்மெண்ட் வீக் என்றும் கூறினார். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை நோக்கி எப்படி வேண்டும் ஆரம்பிச்சது. படம் பார்த்த மக்கள் எல்லாமே கரகோஷம். காவலுக்கு நின்ன அதிமுகவின் செயல் வீரர்கள் படை வீரர்கள் முகத்துல வெற்றி புன்னகை, சாதிச்சோங்கிற வெற்றி புன்னகை. அந்த புன்னகை தான் புரட்சி தலைவரோட முதல் வெற்றி புள்ளியா அதிமுக வந்தது. அதிமுக இயக்கம் இன்றும் மாபெரும் வெற்றியை போட்டு வீடு நடை போட்டுருக்குதுன்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கதான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் வரும்போது முகத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த செயல் வீரர்கள் மாதிரியே தோணுச்சு. அவங்க மேல் கம்பி இருந்தாங்க. நீங்க உங்க முகத்துல அன்பும் மனசுல உறுதியும் நிக்கிறத பார்க்கும்போது வெற்றி உறுதிங்கிற நம்பிக்கை எனக்கு தெரியுது. இப்ப அந்த பாட்டை நம்ம பார்க்கறதா இருந்தா நமது வெற்றியை 4ஆம் தேதி சரித்திரம் சொல்லும். சென்னையிலிருந்து நான் கிளம்பும் போது என்கிட்ட கேட்டாங்க, கடந்த 2 டேர்மா நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, அதுவும் இல்லாம இந்த டேர்ம்ல வந்து மினிஸ்டரா இருக்காரு, ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல் செல்வாக்கு முக்கியவர் இருந்தவர், அந்த கட்சியோட தலைமை குடும்பத்துக்கு மிகுந்த நெருக்கமானவர், இவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப உங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதிலுக்கு இப்பதான் தெரியுது. ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா பிடிஆர் தானே? நம்ம கையை உள்ள சேர்க்க வேண்டும். ஏன்னா திமுக ஒன்றும் பெரிய ஆசை முடியாத விஷயமே இல்லை. அவங்க பலமே தங்களை பலமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது தான். அப்படி அவங்க அவ்வளவு பலமா இருந்தா எதுக்கு 24 கட்சி கூட்டணி தேவை? ஒண்ணு சொல்றேன், கூட்டமா இருக்கிறதெல்லாம் கூட்டணி கிடையாது, கூடி இருக்கிறது தான் கூட்டணி. நம்ம கூட்டணி மாதிரி இது அன்பால சேர்ந்த கூட்டணி, பண்பால சேர்ந்த கூட்டணி, கொள்கையால சேர்ந்த கூட்டணி. அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், கூச்சல், குழப்பம், பிரச்சனை